வணக்கம். நாம இன்னைக்கு ஓஷோவோட கிறிஸ்தவமும் ஜென்னும் சொற்பொழிவு தொடரோட 4வது பகுதிய ஆழமா அலசப் போறோம். ஆமா, இந்த பகுதி ரொம்பவே ஒரு தீவிரமான பகுதி. ஆமா, இதுல ஓஷோ கிறிஸ்தவத்தோட அடித்தளமா இருக்கிற கீழ்ப்படிதல், நம்பிக்கை, அன்பு மாதிரியான கொள்கைகளை நேரடியாவே கேள்விக்குள்ளாக்குறார் இல்லையா? ஆமா, அவர் பார்வையில மதம்ங்கிறதே ஒரு உளவியல் சிறை. சரி, அப்போ நாம இன்னைக்கு அந்த சிறையோட கம்பிகள்னு அவர் சொல்ற விஷயங்களை ஒவ்வொன்னா உடைச்சு பார்க்கலாமா? உள்ள போகலாமா? நிச்சயமா. ஓஷோ ஆரம்பிக்கிற இடமே ரொம்ப ஆணித்தரமா இருக்கு. கிறிஸ்தவம் முதல் பாவம், அதாவது ஒரிஜினல் சின்னு சொல்றது ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாம போனதுதான். ஆமா, அதுதான் கதை. ஆனா ஓஷோ சொல்றார், உண்மையான பாவம் கீழ்ப்படிய மறுத்ததில்ல, கீழ்ப்படிதலே ஒரு நற்பண்பா மாத்துனதுதான்னு ஆரம்பிக்கிறார். அதுக்கு அவர் சொல்ற ஆதாரம் பைபிள்ல சொல்லப்படாத ஒரு கதை. அதேதான், ஆதாம் ஏவாளுக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை. இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான புள்ளி. நாம எல்லாரும் ஆதாம் ஏவாள் கதையத்தான் கேட்டிருக்கோம். ஆனா ஓஷோ கடவுள் முதல்ல ஆதாம மட்டும் படைக்கல, அவனுடவே அதே மண்ணிலிருந்து லிலித்துங்கிற ஒரு பெண்ணையும் படைச்சாருன்னு சொல்றார். இந்த கதை ஏன் அதிகமா பேசப்படல? இது எங்கிருந்து வருது? இது ஹீப்ரு புராணங்கள்ல இருந்து வர்ற ஒரு கதை. ஓஷோ இதை எதுக்கு பயன்படுத்துறார்னா, தனது வாதத்துக்கு வலு சேர்க்க. அதாவது அவர் பார்வையில லில்லித் ஆதாமுக்கு சமமானவளா இருந்தா, ஏன்னா 2 பேரும் ஒரே மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவங்க. அதனால அவள் சம உரிமை கேட்டா. படுத்தையில கூட ஆதாம்க்கு கீழே படுக்காம சமமா இருக்கணும்னு விரும்பினா. சரியா சொன்னீங்க. இந்த சமத்துவ கோரிக்கைய ஆணாதிக்கம் கொண்ட கடவுளால ஏத்துக்க முடியாதுன்னு ஓஷோ சொல்றார். நில்லுங்க ஒரு நிமிஷம். கடவுளே லிலித்த கொன்றார்னா இது எந்த மத நூல்ல இருக்கு? ஏன்னா இது கிறிஸ்தவத்தோட அடிப்படை கருத்தான அன்பான கடவுளுங்க பிம்பத்தையே வாண்டி உடைக்குதே. அதுதான் ஓஷோவோட சொற்பொழிவோட தீவிரமே. அவரோட வாதம் இதுதான். லில்லித்தோட கோரிக்கையை ஏத்துக்க முடியாததால அவளை கொன்னுட்டாருன்னு ஓஷோ சொல்றார். அப்போ இதுதான் கடவுள் செஞ்ச முதல் கொலைன்னு அவர் சொல்றாரா? முதல் கொலை, முதல் பாவம்னு ஒரு வர்ணிக்கிறார். இது ஒரு பெண்ணை கொல்றது மட்டுமில்ல, சமத்துவங்கிற ஒரு கருத்தையே கொல்றதுக்கு சமம்னு ஒரு வாதிடுறார். இதுதான் மதங்கள்ல ஆழமா வேறுண்டு இருக்கிற ஆணாதிக்கத்தோட மூலம்னு சுட்டி காட்டுறார். அப்போ ஆதாமோட விலா எலும்புல இருந்து ஏவாள் உருவாக்கப்பட்ட கதை இதுக்கப்புறம் தான் வருது. ஆமா, இதுல ஒரு தந்திரம் இருக்குன்னு ஓஷோ சொல்றார். என்ன தந்திரம்? ஒரே மண்ணுல இருந்து படைச்சதால தானே லிலித் சமத்துவம் கேட்டா. அதனால இந்த தடவை கடவுள் ஆதாம தூங்க வச்சு அவனோட ஒரு பகுதியான விலா எலும்பு எடுத்து ஏவாளை உருவாக்குறார். ஓ, அப்போ இதோட உட்கருத்து என்னன்னா, ஏவாள் ஒருபோதும் ஆணுக்கு சமம்னு உரிமை கோர மாட்டா. அவ ஆணோட ஒரு பகுதிதான். ஆமா, அவனுக்கு சேவை செய்யணும், கீழ்ப்படிந்து நடக்கணும். இதுக்காகவே உருவாக்கப்பட்டவள். அப்போ இந்த புராண கதைதான் பின்னாள்ல பெண்கள் மேல நடந்த ஒடுக்குமுறைக்கு ஒரு தத்துவார்த்த அடிப்படைய கொடுத்துச்சுன்னு ஓஷோ சொல்றார். இது எப்படி வரலாற்றுல வெளிப்பட்டது? ஒரு நேரடி தொடர்பை ஏற்படுத்துறார். இந்த மனநிலையிலிருந்து தான் கிறிஸ்தவம் ஞானமுள்ள பெண்களை ஏத்துக்க மறுத்துச்சு. அவங்கள சூனியக்காரிகள், அதாவது விச்சஸ்னு முத்திர குத்தி ஆமா, உயிரோட எரிச்சதுன்னு குற்றம் சாட்டுறார். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, விச்சுங்கிற வார்த்தைக்கு மூலார்த்தமே ஞானமுள்ள பெண், அதாவது வைஸ் உமன். அப்படியா? ஆனா மதம் அந்த வார்த்தையே ஒரு கெட்ட சொல்லா மாத்தி லட்சக்கணக்கான பெண்களை கொன்னு குவிச்சதுன்னு அவர் சொல்றார். அதாவது யாராவது ஒருத்தர் அனாமதேயமா சொன்னா போதும். ஆமா, போதும், அவளை சித்திரவதை செஞ்சு சாத்தானோட உறவு வச்சிருக்கிறதா ஒப்புக்கொள்ள வைக்கிற வரைக்கும் கொடுமைப்படுத்துவாங்கன்னு அவர் விவரிக்கிறார். இந்த சமத்துவத்தை மறுக்கிற மனநிலை பெண்களை மட்டும் குறிவைக்கல, தங்களுக்கு முந்தைய நாகரிகங்களையே கிறிஸ்தவம் எப்படி பார்த்ததுங்கிறதுலயும் இதே மனநிலையை ஓஷோ பாக்குறார் இல்லையா? மிகச்சரியா. உலகை நாகரிகப்படுத்தினதே நாங்களான்னு சொல்ற வாதத்தை அவர் எப்படி உடைக்கிறார் பாருங்க. ஆமா, அத பத்தி சொல்லுங்க. ஓஷோ சொல்றார், கிறிஸ்துவ கணக்குப்படி இந்த உலகமே ஒரு 6000 வருஷம் பழமையானதுதான். ஆனா அகழ்வாராய்ச்சிகள் வேற மாதிரி சொல்லுது. ஆமா, இந்தியால இருக்கிற மொஹஞ்சதாரோ, ஹரப்பா நகரங்கள் 7000 வருஷங்களுக்கு முன்னாடியே மிக உயர்ந்த நாகரிகத்தோட இருந்திருக்கு. இத அந்த அகழ்வாராய்ச்சிக்கு தலைமை தாங்கின மார்ஷல்ங்கிற ஒரு கிறிஸ்தவரே ஒத்துக்கிட்டதா ஓஷோ குறிப்பிடுறார். ஆமா, ஒரு நிமிஷம், அந்த நகரங்கள் அப்படி என்ன சிறப்பு இருந்துச்சு? வெறும் பழமையானது மட்டும்தானா? அதுதான் விஷயமே. ஓஷோ அதோட சிறப்புகளை பட்டியலிடுறார். அகலமான பெரிய சாலைகள், ஒவ்வொரு வீட்லயும் குளியலறை, கழிப்பறை வசதிகள், பொது நீச்சல் குளங்கள். இதையெல்லாம் அவர் எது கூட ஒப்பிடுறார்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்காவுல
படுக்கையறைக்கு பக்கத்துல குளியலறை கட்டுறது பாவம்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கு நடந்திருக்கு. அப்படியா? ஆனா 7000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியால இந்த வசதிகள் இருந்திருக்கு. அப்போ யார் யார நாகரிகப்படுத்தினதுன்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. சரி, அவர் ரிக்வேதம் 90,000 வருஷம் பழமையானதுன்னு சொல்றது ஒரு தீவிரமான கருத்து. இது பொதுவா ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரலாற்று பார்வையிலிருந்து ரொம்பவே மாறுபடுது. ஆமா, அதுக்கு அவர் சில வானியல் சான்றுகள் இருக்குன்னு குறிப்பிடுறாரே தவிர அதை ஆழமா விளக்கல. ஆனா அவர் சொல்ல வர முக்கியமான கருத்து அந்த வருஷம் இல்ல. அப்போ என்ன? அவர் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த கிழக்கு நாகரிகங்களோட நோக்கம் வேறையா இருந்துச்சு. அவங்க கிட்ட வெடிமருந்து, எண்கணிதம் மாதிரியான அறிவு இருந்தும் அவங்க அத பேரழிவு ஆயுதங்களுக்கு பயன்படுத்தல. ஏன்னா அவங்களோட ஞானிகள் அதை தடுத்தாங்க. அப்போ அவங்களோட வளர்ச்சி ஏன் ஒரு கட்டத்துக்கு மேல போகல? அவங்க ஏன் அணு ஆயுதங்கள் வரைக்கும் போகல? ஓஷோவோட பார்வையில அது தேக்கம் இல்ல, அது ஒரு தேர்வு. அவங்க புற உலக வசதிகளை ஒரு அளவுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. கவனம் அகப்பயணத்துல இருந்துச்சு. ஆமா, வாழ்க்கைனா வெளியில பொருட்களை குவிக்கிறது மட்டும் இல்ல, உள்ளே இருக்கிற அமைதியும் உண்மையும் தேடுறதுதான் அவங்க நம்புனாங்க. அதனால அவங்களோட வளர்ச்சி உள்நோக்கி இருந்துச்சு. மேற்கத்திய நாகரிகத்தோட வளர்ச்சி வெளிநோக்கி இருந்துச்சு. அதேதான். இதனால அவங்க பின்தங்கிட்டாங்கன்னு சொல்றது தவறு. அவங்க வேறொரு பாதையை தேர்ந்தெடுத்தாங்கன்னு ஓஷோ சொல்றாரு. அப்போ ஓஷோவோட பார்வையில நாகரிகம்ங்கிறது தொழில்நுட்ப வளர்ச்சி மட்டும் இல்ல, அது ஒரு விதமான உணர்வு நிலைய வளர்ச்சியும் கூட. சரி, இப்போ சிறையோட அடுத்த கம்பிகளுக்கு வருவோம். கிறிஸ்தவத்தோட 3 முக்கிய நற்பண்புகளான நம்பிக்கை, அதாவது ஃபெய்த், அப்புறம் நல் நம்பிக்கை, ஹோப், மற்றும் ஈகை, சேரிட்டி, இத அவர் ஒரு பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக்குறார். ஆமா, இதுதான் அவரோட வாதத்தோட மையப்பகுதி. முதலாவதா நம்பிக்கை, ஃபெய்த். இத குருட்டுத்தனமானதுன்னு சொல்றாரு. ஆமா, ஒரு உண்மையான தேடல் உள்ளவனுக்கு நம்பிக்கை ஒரு தடைக்கல். ஏன்னா அது அவனோட அறியாமைய அழகா மறைச்சிடுது. அதாவது எனக்கு தெரியாதுன்னு ஒத்துக்கிற தைரியம் இருந்தாதான் தேடல் ஆரம்பிக்கும். ஆமா, ஆனா நம்பிக்கை எனக்கு தெரியும், நான் இயேசுவை நம்புறேன்னு சொல்லி தேடலையே ஆரம்பிக்க விடாம தடுத்துடுது. அப்போ அவர் நம்பிக்கைக்கே எதிரானவரா? எதையுமே நம்பக்கூடாதா? இல்ல, அங்கதான் ஒரு நுட்பமான வேறுபாடு இருக்கு. அவர் ஃபெய்த்துக்கு பதிலா ட்ரஸ்ட முன்வைக்கிறார். ஃபெய்த்துக்கும் ட்ரஸ்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஃபெய்த்துங்கிறது வெளியிலிருந்து வர்றது. யாரோ ஒருத்தர் சொன்னத, ஒரு புக்க சொன்னத அப்படியே ஏத்துக்கிறது. ஆனா ட்ரஸ்ட்ங்கிறது உள்ள இருந்து வர்றது. உங்க அனுபவத்தை நீங்க நம்புறது, உங்க உள்ளுணர்வை நீங்க நம்புறது. மிகச்சரியா. அவர் சொல்றார், உங்களை நீங்களே நம்புங்கள், வெளியே இருந்து வரும் எதையும் நம்பாதீர்கள். அடுத்தது நல் நம்பிக்கை, ஹோப். இது ஒரு நல்ல விஷயமா தானே தெரியுது. கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை தானே ஒரே பிடிமானம். ஓஷோ இதை மறுக்கிறார். கார்ல் மார்க்ஸ் சொன்ன மதம் மக்களுக்கு அபின்கிறத மேற்கோள் காட்டி நல்நம்பிக்கை தான் அந்த அபின்னு சொல்றார். அது எப்படி வேலை செய்யுது? அது ஏழைகளையும் ஒடுக்கப்பட்டவங்களையும் அவங்களோட தற்போதைய நிலைய மாத்த முயற்சி பண்ண விடாம தடுக்குது. இந்த ஜென்மத்துல கஷ்டப்பட்டா என்ன, சொர்க்கத்துல உனக்கு பெரிய பங்களா காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி. ஆமா, அவங்களோட புரட்சிய மழுங்கடிக்குது. இது ஒரு விதமான சமூக கட்டுப்பாட்டு கருவி. அதாவது இப்போ இருக்கிற அமைப்ப கேள்வி கேட்காத, உனக்கான பரிச அப்புறமா கிடைக்கும்னு சொல்ற ஒரு தந்திரம்னு சொல்றாரு. இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. ஆமா. சரி, இறுதியா ஈகை, சேரிட்டி. ஏழைகளுக்கு உதவுறது கூட தவறா? ஓஷோவோட கேள்வி ரொம்ப அடிப்படையானது. ஏழைகளுக்கு கொடுங்கள்னு மதம் சொல்லுது. ஆனா முதல்ல ஏழைகளை உருவாக்குனாதானே கொடுக்க முடியும். அதேதான். இந்த அமைப்பு வறுமையை உருவாக்குது. அப்புறம் ஈகைங்கிற பேர்ல அந்த காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி நடிக்குது. அப்போ ஓஷோவோட பார்வையில சேரிட்டிங்கிறது வறுமைய ஒழிக்கிற ஒரு கருவி இல்ல, அது வறுமைய நிர்வகிக்கிற, அதாவது மேனேஜ் பண்ற ஒரு சிஸ்டம். மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் மைய கருத்து. பணக்காரங்க தங்களோட குற்ற உணர்ச்சியை குறைச்சிக்கவும் ஏழைகளை அவங்க இடத்திலே வச்சிருக்கவும் இது உதவுதுன்னு சொல்றாரு. ஆமா, வறுமையை ஒழிக்கணும்னா இந்த சுரண்டல் அமைப்பே மாத்தணும். ஆனா ஈகை அந்த அமைப்பை அப்படியே வச்சுக்கிட்டு மேலோட்டமா சில உதவிகளை செஞ்சு பிரச்சனையை உயிர் போட வச்சிருக்குன்னு அவர் வாதிடுறார். ஒரு குழந்தை அவங்க அம்மா கிட்ட கேக்குற மாதிரி ஒரு கதை சொல்றாரு இல்லையா? ஆமா, நான் என் பொம்மைய மத்தவங்களுக்கு கொடுத்தா அவங்க பொம்மைய எனக்கு கொடுப்பாங்களா? இது ஒரு தேவையற்ற குழப்பம். ஒவ்வொருத்தரும் தங்களை பாத்துக்கிட்டா இந்த பிரச்சனையே இல்லையேங்கிறது அவரோட வாதம். சரி, அவர் இந்த சிறையோட எல்லா கம்பிகளையும் உடைச்சிட்டாரு. கீழ்ப்படிதல், நம்பிக்கை, நல் நம்பிக்கை, ஈகை எல்லாமே தவறுன்னு சொல்லிட்டாரு. அப்போ மாற்று என்ன? எதையும் பின்பற்றாம, எதையும் நம்பாம எப்படி வாழ்றது? அவர் முன்வைக்கிற தீர்வு என்ன?
அவர் முன்வைக்கிற மாற்று ஒரே ஒரு வார்த்தை தான், விழிப்புணர்வு. அவேர்னஸ். ஆமா, கீழ்ப்படிதலும் தவறு, கீழ்ப்படிய மறுப்பதும் தவறு. ஏன்னா ரெண்டுமே வெளியிலிருந்து வர்ற வினை. ஒன்னு ஆணைக்கு அடங்குறது, இன்னொன்னு ஆணைக்கு எதிர்வினையாற்றுறது. ரெண்டுலயுமே நீங்க சுதந்திரமா இல்ல. இல்ல. புரியல, கீழ்ப்படிய மறுக்கிறது எப்படி சுதந்திரம் இல்லாம போகும்? ஏன்னா உங்க செயல் இன்னொருத்தரோட ஆணைய சார்ந்திருக்கு. அவங்க இத செய்யணும் சொன்னா நீங்க கோபத்துல செய்ய மாட்டேன்னு சொல்றீங்க. இங்கேயும் உங்க முடிவை தீர்மானிக்கிறது அவங்க ஆணைதான். ஓ, சரி சரி. ஓஷோ சொல்றாரு, உங்க சொந்த தெளிவிலிருந்து உங்க உள் மனசோட வழிகாட்டுதலின்படி செயல்படுங்க. உங்க விழிப்புணர்வு ஒரு விஷயத்த சரின்னு சொன்னா அது பார்க்கறதுக்கு கீழ்ப்படிதல் மாதிரி தெரிஞ்சாலும் அதை செய்யுங்க. உங்க விழிப்புணர்வு தவறுன்னு சொன்னா அதை செய்யாதீங்க. ஆமா, முடிவு உங்ககிட்ட இருந்து வரணும், வெளியிலிருந்து வரக்கூடாது. இத விளக்க ஏதாவது ஒரு உதாரணம் சொல்றாரா? ஏன்னா இது கொஞ்சம் தத்துவவாதமா இருக்கு. ஆமா, யாகோசானுங்கிற ஒரு ஜென் குருவோட கதையை சொல்றாரு. அவர்கிட்ட ஒருத்தர் வந்து கட்டளைகள், தியானம், ஞானம்னா என்னன்னு கேக்குறார். அதுக்கு யாகுசான் என்ன சொன்னார்? என்கிட்ட அப்படிப்பட்ட பயனற்ற சாமான்கள் எதுவும் இல்லன்னு பதில் சொல்றார். பயனற்ற சாமான்களா? என்ன ஒரு அருமையான சொற்றொடர். அப்போ தியானம் ஞானம் கூட பயனிச்சதுன்னு சொல்றாரா? இல்ல, அதோட அர்த்தம் உங்களுக்குள்ள தெளிவு, அதாவது விழிப்புணர்வு இல்லாதப்போ ஞானமும் தியானமும் கூட உங்களுக்கு ஒரு சுமையா மாறிடும். ஓ, நீங்க அதை ஒரு கடமையா செய்வீங்க, அனுபவமா உணர பாட்டீங்க. அதேதான். முதல்ல உங்க உணர்வோட உச்சத்தை அடையணும். அவர் சொல்றார், தியானம் உங்களை உங்க வேர்களுக்கு ஆழமா கொண்டு போகும். ஞானம் உங்களை நட்சத்திரங்களுக்கு உயர்த்தும். ஆமா, இந்த அகப்பயணம்தான் உண்மையான ஆன்மீகம். பிரார்த்தனைங்கிறது வெளியில இருக்கிற கடவுளை நோக்கியது, தியானங்கிறது உங்களுக்கு உள்ள இருக்கிற கடவுளை நோக்கியது. ஆக இந்த சொற்பொழிவை திரும்பி பார்க்கும்போது ஓஷோ மதத்தோட நிறுவப்பட்ட கருத்துக்களை உடைச்சு தனி மனித விழிப்புணர்வோட முக்கியத்துவத்தை ரொம்ப ஆழமா வலியுறுத்துறார். கீழ்ப்படிதல்கிற தமிழியத்திய கேள்வி கேட்டு நம்பிக்கை, நல்லம்பிக்கை மாதிரி ஆறுதல் தர்ற விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை வெளிப்படுத்துறார். இது ஒரு முழுமையான மறுபரிசீலனை. சரியா சொன்னீங்க. இது வெறும் விமர்சனம் மட்டும் இல்ல, ஒரு மாற்றுப்பாதையும் காட்டுது. இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு சிந்தனை. ஓஷோ செங்குத்தான மனிதன், அதாவது வெர்டிகல் மேன்னு ஒரு கருத்தை சொல்றார். உணர்வோட உச்சத்தையும், அதாவது ஞானத்தையும், தியானத்தோட ஆழத்தையும் ஒரே நேரத்துல கொண்டிருக்கிற மனிதன். ஓஷோ சொல்ற மாதிரி வெளியிலேந்து வர்ற நம்பிக்கையும் நல்நம்பிக்கையும் கவனச்சிதறல்களா இருந்தா உங்க சொந்த விழிப்புணர்வை மட்டுமே நம்பி இந்த ஒரு கணத்துல முழுமையா வாழ்றதுங்கிறது உண்மையில எதை குறிக்குது? யோசிச்சு பாருங்க.